வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் நமக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் இந்த ரீசனிங்னே தனியாக கொடுத்துருக்கோம். அதுவும் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வச்சு. ஸோ அடுத்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் சீரீஸ். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் கேள்விக்குறியை பதிலாக என்ன வர வேண்டும். ஓகேவா? இங்கே வந்து நம்பர் இருக்குது 23, 29, 35, 41, 47 அண்ட் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற இருக்கா. இப்போ இந்த கொஸ்டின் மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். அப்போ 23லேருந்து 29ங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29லேருந்து 35, அப்புறம் 35லேருந்து 41, 41லேருந்து 47 அப்படின்னு பார்த்து ஃபைனலாக இந்த என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 23லேருந்து 29ங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3, இங்கிட்ட ஒரு 2, அங்கிட்ட ஒரு 4. ஓகேவா? அப்போ 6ன்னு சொல்லலாமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கூட்டியிருக்காங்க. அடுத்து 29லேருந்து 35. ஓகேவா? அப்போது இங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு 6 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 35லேருந்து 41 இது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிட்ட ஒரு 5 கூட்டிங்கன்னா 40,000 + 1. அப்போ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே 41லேருந்து 47. ஓகேவா? இப்போ இதுவுமே 41லேருந்து 6 கூட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 47 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கேயுமே 6 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே எல்லாமே, அதாவது இங்கே ஒவ்வொரு நம்பர் 23லேருந்து நம்ம ஆரம்பித்து 47 வரைக்கும் 1லேருந்து 1 வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு 6 தான் கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரே மாதிரியான இதில் வந்து பார்த்தா கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்போ 47லேருந்து வரக்கூடியதுமே +6 தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருக்க முடியும். அப்போ 47 இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் 6 கூட்டுங்க. 6 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 47 இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3, 53 கிடைக்குமா? எஸ். அப்போ 53 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும். ஓகே. ஸோ 53 தான் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இதில் சரியான ஒரு ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 53 இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ 53ங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வரக்கூடியது 53ஆக தான் இருக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே நம்பர் வந்து நம்பர் சீரிஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்பர்லேருந்து வந்தால் டிஃப்ரென்ஸு. இப்போ எல்லாமே 6 6ன்னு சேமாக ஒரே ஃபார்மெட்டில் வந்து இப்போ நான் வந்திருக்கு. சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா 12 கூட்டியிருப்பாங்க, அடுத்து அப்படியே 18 அந்த மாதிரி அதோட மல்டிபிகேஷன்ஸாக போயிட்டு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து கொடுத்த மாறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த நம்பர் சீரீஸில் இது தான் இப்படி தான் வரும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு இதை பொறுத்து வந்து மாறுபடும். அதுக்கு வந்து நம்ம உடனே இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மட்டும்தான், இது இல்லைனா அது, அது இல்லைனா இது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உடனே வந்து யோசித்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது சரியான ஆன்சர் 53ங்கிறது செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்டு ஆன் 5 3-digit நம்பர்ஸ் கிவன் பிலோ. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 194, 932, 446, 425, அடுத்த 493 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து உங்கள் கொஸ்டினில் கேட்குற பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 697 இருக்குது அப்படின்னா இதில் ஃபஸ்ட் டிஜிட்டுங்க 6, செகண்ட் டிஜிட்டுங்கிறது 9, தேர்டு டிஜிட்டுங்கிறது 7 அப்படிங்கிறது எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 697 இருக்குது அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் எதுனா நம்ம இதை தான் சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் டிஜிட்னா இது வரும், தேர்ட் டிஜிட் இப்படி போவோம். ஆனால் இவங்களோட ஃபார்மேட்டில் வந்துன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்னா இப்படி இருந்து போய் சொல்கிறாங்க, லெஃப்ட்லேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்னா 6ன்னு, செகண்ட் டிஜிட்னா 9, ரெண்டாவது, அடுத்து தேர்ட் டிஜிட்னா லாஸ்ட்டில் இருக்குது அப்படி மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்கிறேங்க. அதுக்காக தான் அவங்க இங்கே எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப்
first digit of the highest number is added to the second digit lower number. ஓகேவா, அதாவது பெரிய நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன நம்பரில் செகண்ட் டிஜிட் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும் பொழுது, ஓகேவா, ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும் பொழுது வந்து என்ன மாதிரியான நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல எது வரும் சரியாக வரும் அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா, இப்போ கீழே உங்களுக்கு தமிழுமே கொடுத்தாச்சு. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. இங்கே இதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. எந்த குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்தில் அதிக எண்ணின் முதல் இலக்கத்தை சேர்க்கப்பட்டால் அதன் விளைவாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, நான் சொன்னது தான். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஹையஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது, இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் இதில் எதுவாக இருக்கும், 194, 932, 446, 225, 493. இப்போ ஹையஸ்ட் நம்பராக நீங்கள் 936 எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து ஹையஸ்ட் நம்பர். ஓகேவா, இது ஹையஸ்ட் நம்பரு. இப்போ வந்துட்டு அடுத்து லோவஸ்ட் நம்பர் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ லோவஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோவஸ்ட் நம்பர் வந்து 194 தான் சொல்ல முடியும். ஓகே, அது கம்மியாக இல்லை. ஏன்னா அடுத்து 446, 225, 493 அடுத்தடுத்து பெரிய நம்பர் தான். அப்போ இங்கே 194. ஓகேவா, அவங்க ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஹையஸ்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட், ஹையஸ்ட் நம்பர் இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா 9. அப்போ அந்த 9 எடுத்துக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் டிஜிட் வந்து எதுலனா லோவஸ்ட் நம்பரில் செகண்ட் டிஜிட் எடுக்க சொல்கிறாங்க. லோவஸ்ட் நம்பர் இதில் செகண்ட் டிஜிட் வந்து 9. ஓகே, அப்போ 9 + 9, ஏன்னா இங்கே கூட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆடர்னு. அப்போ இது 9 + 9 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 கிடைக்கும். அப்போ 9 9 18 அப்படின்னா இதுதான் அவங்க சொன்ன மாதிரி ஹையஸ்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரையும் லோவஸ்ட்டு நம்பரில் செகண்ட் நம்பரையும் கூட்டும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஆன்சராக கேட்டாங்க. அப்போ 18 தான் வரும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் 3ல் இருக்க 18 தான். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து இது இருக்கிறதுல சரியான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஓகேவா, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டைப் அதிகமாக கேட்குறாங்க. ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க என்டிபிசிலாம் கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு டைப். ஓகேவா, ஸோ எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் இதே டைப்பில் டீச் பண்ணியிருக்கோம். அது ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரியான கொஸ்டின்ஸும் மாடல் அடுத்ததில் கொண்டு வருவோம், கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா, எஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதா இது சரியான ஒன்று. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்டட் ட்ரைட் தட் ஃபாலோ த same pattern as that followed by the two triads given below, both triads from the same pattern. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட 2 முக்கோணங்கள். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே வந்துன்னா ஒரு பேரும் ஒரு மாதிரி வந்துன்னா பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது அதே மாதிரி வந்துன்னா இங்கே 2 பேர் இருக்கலாம், இது ரெண்டுமே ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்துன்னா இருக்குது. ஓகேவா, அப்போ அதே மாதிரியான பேட்டர்ன் இந்த 2 பேட்டர்ன் எப்படி ஒரே மாதிரியான மெத்தட் வந்து அமைஞ்சிச்சோ அதே மாதிரியானதில் கீழே கொடுத்துருக்க 4 இதில் வந்துன்னா எது வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ஓகேவா, எஸ். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில இடங்களில் இதே மாதிரியான பேர் வந்துன்னா நம்பர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். அப்போ நம்பர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம நம்பரில் வந்து எப்படி மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, ஆட் பண்ணியிருக்காங்களா, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, டிவிசல் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நமக்கு லெட்டர் கொடுத்துருக்கதுனால அப்படினால நம்ம லெட்டர்ஸ் வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அந்த லெட்டர்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக இந்த டேபிள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கே இருக்குது அப்படின்னா வச்சுங்களேன், கேலேருந்து என்னங்கிறது எப்படி வந்திருக்கும், அடுத்து என்னலேருந்து பி எப்படி வந்திருக்கும்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் பார்க்கணும். அடுத்து ஜிலேருந்து ஜே எப்படி வந்திருக்கும், ஜேலேருந்து ஆர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவதாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இன்னமும் தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா, இப்போது கே இருக்குது அப்படின்னா கேலேருந்து என். ஓகே, இப்போ கே இங்கே இந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே இங்கே இருக்குது, கே இந்த இருக்குது, கேலேருந்து என் 1 2 3. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க, 3 இது முன்னாடி போயிருக்காங்க. ஓகேவா, அப்போ அடுத்து இந்த எண்ணிலேருந்து பியுமே வந்து 3 முன்னாடி போயிருக்காங்களா பாருங்கள், 1 2. அதாவது ஃபஸ்ட்டு பேரில் ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்லேருந்து பிங்கிறப்போ போகும்பொழுது அவங்க 3 இது முன்னாடி போயிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும், போயிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, அந்த மெத்தட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து இப்போ பியிலேருந்து ஆறு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 போயிருக்காங்க அப்படின்னா கீழேயுமே 2 தான் போயிருப்பாங்க, முன்னாடி போயிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ பாருங்கள் எம்லேருந்து பி வந்து பார்த்தா இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது,
1 2 3 நம்ம சொன்ன மாதிரி இந்த 3க்கு வந்துருச்சா? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Pலேருந்து 6 P இங்கே இருக்குது. Pலேருந்து 6 1 2 நம்ம சொன்ன மாதிரி 2 வந்து முன்னாடி போயிருக்காங்களா? அப்போ அதே ஃபார்மேட் தான். இப்போ அடுத்து G இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது? G இருக்குது அப்படின்னா Gலேருந்து J பாருங்கள். G இந்த இருக்குது, J இந்த இருக்குது. 1 2 3 அதே மெத்தட் தான். ப்ளஸ் 3 போகணும் ரெண்டாவதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா Jலேருந்து 6 பாருங்கள். J ஓகேவா? J இங்கே இருக்கா? J இங்கே இருக்குது. Jலேருந்து 6 1 2 3 4 5 6 7 8 9 9க்கு வந்துருக்கு ஓகேவா? அப்போ இந்த ஃபார்ம் அதாவது முதல் இதில் தான் அந்த மாதிரியான ஃபார்மேட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா? அப்போது மேலே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து பார்த்திங்கன்னா முதல் இதுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா? அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா 9 இது வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க ஓகேவா? இப்போ அதே ஃபார்மேட் தான் இங்கே கீழே இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஐயிலேருந்து எல் பாருங்கள். ஐ இங்கே இருக்குது, ஐ இந்த இருக்குது. 1 2 3 ஓகேவா? ப்ளஸ் 3 வந்துடுச்சா? ஓகே. அடுத்து எல்லுலேருந்து டி, எல் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 சாரி இங்கே 8 தான் வரணும், நம்ம 9 போட்டோம் ஓகே. 8 தான் இருக்கா 9 இருக்கான்னு மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜேலேருந்து 6 தானே? ஜே இந்த இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 சாரி இங்கே இப்போ 8 போட வேண்டியது நான் 9 போட்டேங்க, மன்னிச்சிக்கிறேங்க. அப்போ அதே மாதிரி மட்டும் தான் ரெண்டாவது பேரில் வந்து ஃபஸ்ட்டு இது 3ஆகவும் அடுத்து வந்து 8ஆகவும் வந்து கொண்டு போயிருக்காங்க ஓகேவா? அடுத்து இப்போ இதே மெத்தட் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 இதையும் பார்க்கும் பொழுது இந்த 3 3 ப்ளஸ் 2 அடுத்தடுத்த பேர் பார்க்கணும். அடுத்து கீழே உள்ளது பார்க்கும்பொழுது அடுத்து ரெண்டாவது பார்க்கும்பொழுது அடுத்து ஃபஸ்ட்டு 3 அடுத்து 3 8ஆவது பார்க்கணும் ஓகேவா? இது இன்னும் உங்களுக்கு குழப்பம்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ P இருக்குன்னு வச்சுங்களேன். Pலேருந்து இந்த R பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே P எங்கே இருக்குது? P இங்கே இருக்குது. 1 2 இங்கே ரெண்டாவதே வந்துடுது. நமக்கு 3 போகணும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் வராது. அதை எலிமினேட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் செக் பண்ண வேணாமான்னு தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது நமக்கு தப்புன்னு வந்துருச்சு. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஓ இருக்குது அப்படின்னா ஓவிலேருந்து 6 அந்த 3 ஓவிலேருந்து 6 அப்படின்னா 3 இது ஃபஸ்ட்டு போகணும் ஓகே. ஓங்கிறது இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓவிலேருந்து 6 1 2 3 அப்போது 3 இது ஃபஸ்ட்டு வந்து வருது ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து டி போகணும் ஓகேவா? இந்த 6லேருந்து டீங்கிறது எப்படி வந்திருக்கும்? 6 இங்கே இருக்குது. 6லேருந்து டி 1 2 அப்போ 2ங்கிற அந்த ஃபார்மேட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ கே இருக்குது அப்படின்னா கேலேருந்து என்னங்கிறது எப்படி வருது ஓகேவா? ரெண்டாவது பார்க்க போகிறோம். கேலேருந்து என்ன அப்படின்னா 3 தான். கேலேருந்து என்னங்கிறது 3வது இடத்துல வருதான்னு பார்க்கணும். கே இங்கே இருக்குது. 1 2 3 ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபாலோ பண்ணுது. அடுத்து இந்த எண்ணிலேருந்து யூங்கிற மாதிரி பார்க்கணும். எண் இங்கே இருக்குது, எண் இங்கே இருக்குது. எண்ணிலேருந்து யூங்கிறது 1 2 3 4 5 6 7 நமக்கு 8 இது வரணும். இங்கே 7 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்துடும் இதுவுமே வராது ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்தோம், கண்டிப்பாக வந்துடும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேவா? எஸ். அடுத்ததை பார்க்கலாம். இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து இந்த P இருக்குன்னா Pலேருந்து 6 ஓகேவா? Pலேருந்து 6ங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரூலு 3 இது ஃபாலோ பண்ணுதா ஓகேவா? 3 P இங்கே இருக்குது. P இந்த இருக்கா? P இங்கே இருக்குது. Pலேருந்து 3 இது போகணும். 1 2 3 அப்போ எஸ் வந்துருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 வந்திருக்கு. சரி, Pலேருந்து 6 தானே? 1 2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம 3 தான் ஃபாலோ பண்ணோம். இங்கே 2 தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக 3ஆவதும் வராது ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4வது தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கலாமா? எஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். ஏன்னா ஓ இருக்குது அப்படின்னா ஓலேருந்து 1 2 3 தான் 6 ஓகேவா? இதுதான் சரியான ஒரு ஆன்சராகவும் இருக்க முடியும். உங்களுக்கு இருந்தாலுமே நான் கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். அடுத்து 6லேருந்து டி பாருங்கள். 6 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. 1 2 ஓகேவா? அந்த நம்ம 2 ஃபாலோ பண்ணிடுச்சா? இப்போ கேலேருந்து என்ன பாருங்கள். கே இங்கே இருக்குது, கே இந்த இருக்குது. 1 2 3 ஃபஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணிடுச்சா? அடுத்து எண்ணிலேருந்து விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவதாக இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா? அப்போ 8ஆவதையும் ஃபாலோ பண்ணுது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க OKRN TV அப்படிங்கிறது தான் ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதுக்கு நம்ம இதை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 3 அடுத்து 2 அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது லைன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது 3ஆகவும் அடுத்து 8 அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் வந்துச்சு. இதை கரெக்டாக செக் பண்ணி இந்த மெத்தடை தான் முன்னாடி பின்னாடி போயிடுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டேபிள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை டக்குன்னு நம்மளாம் ஞாபகம் வச்சு கையை விட்டு என்றதுக்கு பதிலாக இந்த டேபிளில் நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் முன்னா பின்னா பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா? எஸ். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான்
சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் சும்மா யோசிச்சு மைண்ட் வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான் ஸ்லாகிசம். இங்கே ஆல் கீஸ் ஆர் டோர்ஸ். ஓகே, இங்கே எல்லா அதாவது அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து சாவிகளும் கதவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சம் டோர்ஸ் ஆர் கப்போர்ட்ஸ், சில கதவுகள் அலமாரின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் பிக்ஸ், அதாவது எல்லா அலமாரிகளும் பெரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க அறிக்கையில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் முடிவுகளுக்கு நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கீஸ் ஆர் டோர்ஸ், எல்லா கீஸும் கீ இது டோர். ஓகேவா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் டோர்ஸ் ஆர் கப்போர்ட்ஸ், சில டோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்ட்னு சொல்கிறாங்க. டோருங்கிறது இது, சில டோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்போர்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கப்போர்டு. அடுத்து ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் பிக்ஸ், எல்லா கப்போர்டும் வந்துன்னா பெருசுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அனைத்து அலமாரிகளும் பெரியவைன்னு சொல்கிறாங்க. அப்போ கப்போர்டுங்கிறது இது, எல்லா அலமாரிகளும் பெரியவை அப்படின்னா இப்படி போட்டுக்கணும், எல்லா அலமாரிகளும். ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா அலமாரிகளும் பெரியவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, இங்கே என்ன வரும், பிக்ஸ். இப்போது எல்லா ஸ்டேட்மெண்ட் 3க்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு படம் போட்டாச்சு. ஓகேவா, இதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடலாம். இங்கே எத்தனை கன்க்ளூஷன், 1 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 1 2ன்னு போட்டுக்க வேண்டியதான். சரின்னா இப்படி போட்டுக்க போகிறோம், தப்புனா இப்படி போட்டுக்க போகிறோம். ஓகேவா, எஸ். இப்போ நம்ம என்ன வரோம், சம் கீஸ் ஆர் டோர்ஸ். முடிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் முடிவு சில சாவிகள் கதவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவிகள், அப்போ கீ இந்த இருக்குது, சில கீகள் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கீழே வந்து சில கீ வந்து பார்த்தீங்கன்னா டோரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும். ஓகேவா, நீங்கள் இப்படி போகும்பொழுது சம்முன்னு சொன்னாங்க அப்படின்னா கரெக்டு, இப்படி வரும்பொழுது ஆளுன்னு சொன்னால் கரெக்டு. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. அப்போது கீழே சில வந்து டோரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது சரியானு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி தான். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, சில சாவிகள் கதவுகள் அப்படிங்கிற சரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டோர்ஸ் ஆர் கப்போர்ட்ஸ். ஓகேவா, எல்லா டோரும் கப்போர்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லா டோரும் கப்போர்டுகளா கிடையாது தானே. ஓகேவா, சில டோர்கள் தான் கப்போர்டு. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ப்ளூ கலரும் டோரில் இங்கே வந்துருக்கு பாருங்களேன், இதுவும் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தோன்னா, சில டோர்கள் கப்போர்டுகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து சொல்கிறது. இங்கே ஆல் டோர், அனைத்து கதவுகளும் அலமாரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது கிடையாது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான். ஓகேவா, இந்த இது வந்து தப்பு. சில கதவுகள் அலமாரிகள் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். இங்கே ஆல் டோர்ஸ் ஆர் கப்போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தவறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ரூல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சில அப்படிங்க சொல்கிறதுக்கான ரூல்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா, அந்த இது வந்து பார்த்தா இதை தான் குறிக்கும். ஓகேவா, புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம கன்க்ளூஷனில் எது சரி எது தவறு அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா, அப்படி தானே. எஸ். இப்போ அடுத்து வந்து இதை வச்சு வந்து ஆப்ஷன்ஸில் போகணும். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஓகே, அதாவது எந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணப்படல, 1 2 எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பு தான் இல்லை. ஓகேவா, ஸோ ஏன்னா 1 ஃபாலோ பண்ணப்படுது, 2வது ஃபாலோ பண்ணப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, 2வது மட்டும் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ஃபாலோ பண்ணல இல்லை, அப்போ இது தப்பு தான், வராது. ஓகேவா, ஸோ அப்போது அடுத்து நம்ம என்ன வரணும், போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 ஃபாலோ, இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஓகேவா, அப்போது இது 3மே வந்து ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை தானே சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் சரியானது, 3மே 1ஆக இருக்கும். ஏன்னா 1வது மட்டும்தான் ஃபாலோ பண்ணப்படுது. அப்போ 4th ஆப்ஷன்ஸுமே 1வது மட்டும்தான் ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ தான். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான இந்த ஸ்லாகிசம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டயக்ராமை போட்டு கற்றுக்குறங்க. நிறைய பேருக்கு இந்த டயக்ராம் போட தெரியாதனால தான் அப்புறம் இந்த மாதிரியான கொஷின்ஸை நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அப்புறம் இந்த டயக்ராம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களால் கன்க்ளூஷன்ஸுக்கு சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸையும் இங்கே எலிமினேட் பண்ணி சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் சேவும் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட்லையும் 2 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்குறாங்க. ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மட்டும் உங்களால் இந்த டைப் கொஸ்டின்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், டைம் சேவ் பண்ணி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோடைய லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது முக்கியமான உங்கள் சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து சேர்ந்து படிக்கட்டும். தேங்க்யூ.